Students, this is 11th physics unit 6 gravitation in the second volume. Last class நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ weight, how can we calculate the weight at the particular medium? ஒரு லிஃப்ட் எடுத்துக்கிட்டு அந்த லிஃப்ட்டில் உள்ள ஒரு மனுஷன் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அதுக்குள்ளே அவனுடைய ஆக்சுவல் வெயிட் அப்பியரன் வெயிட் எப்படி டிஃபர் ஆகுதுன்றதை நம்ம தெளிவாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இங்கே வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் ஏ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. நாம் லாஸ்ட் வந்து பார்க்கும்போது அந்த வெயிட்லெஸ்னஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டுடைய வெயிட் எப்படி வந்து வெயிட்லெஸ்னஸாக மாறுதுன்றதை நம்ம பார்த்தோம். இங்கே ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா என்ன சார் அப்படின்ட்டு நம்ம போன சில பாஸ்ட் யூனிட்ஸில் பார்த்துக்கிறோம். என்னென்னா, if an object moves towards the ground without initial velocity, there is no initial velocity, due to the gravity அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுதான், நேராக கீழே வந்து இறங்குது, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. இதுதான் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. இங்கே என்னென்ன கான்செப்ட் சார்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது, தேர் இஸ் எ டைம். ஓகே, பட் ஹியர் இந்த ஃப்ரீயாக வரக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இருக்கும்போது இதனுடைய வெயிட்லேருந்து வெயிட் லாஸ் ஆகுது. வெயிட் வந்து என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. ஆனால் கீழே வந்து மோதும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக வந்து மோதி செதறுது, இல்லை வந்து உடையுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுனா, ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பூமிக்கு மேற்பரப்பில் ஹைட் அதிகமாக தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சர்ஃபேஸில் மட்டும்தான் ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னால், அட் த சேம் டைம் இங்கேயும் அந்த சர்ஃபேஸில் வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலேருந்து கீழே போக அந்த ஸ்பீடு அதிகமாகி என்ன ஆகும், அதிக சேதாரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நம்ம எடுக்கிறது வந்து இந்த டியூரேஷன் மட்டும், இந்த டியூரேஷன் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். பறக்கும், அதாவது if an object moves towards the ground, so automatically the actual weight is very less when comparing to the apparent weight. apparent weight விட actual weight ரொம்ப கம்மியாகிடும் அப்படின்றாங்க. அப்போ இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இதில் வருது. தட் இஸ் எஃப்ஜி சொல்லிட்டோம், ரைட். இப்போது இதில் வந்து எந்த சர்ஃபேஸும் கான்டாக்டில் இல்லை. பறக்கும்போது எந்த சர்ஃபேஸும் கான்டாக்ட் இல்லை, கிரவுண்ட் சர்ஃபேஸும் கான்டாக்ட் இல்லை, மேலேயும் கான்டாக்ட் இல்லை. அதுனா நடுவில் அப்படியே வந்து கீழே விழுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட்டில் ஒரு மனிதன் வந்து கீழே விழறான். விழும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது டியூ டு த கிராவிட்டி இவன் நின்றுற இடத்துல கொஞ்சம் மேலே எம்புற மாதிரி ஆகிறான். அப்படியே அவனுடைய சைடு அப்படி ஆடுற மாதிரி நிறைய படத்தில் கீழே விழும்போது பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரியாக அந்த எந்த வித டச்சப்பும் இல்லாமல் அவங்க கீழே விழுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கேயே தான். ஸோ அது மாதிரி தேர் இஸ் நோ கான்டாக்ட் வித் எனி சர்ஃபேஸ் எந்த சர்ஃபேஸ்லையும் கான்டாக்ட் கிடையாது. அப்போ இதில் என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு நார்மல் ஃபோர்ஸும் கிடையாது, ஜீரோ. சர்ஃபேஸில் தான் நார்மல் ஃபோர்ஸு. ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் என்ன பண்ணோம், இட் கிவ்ஸ் த ஃபோர்ஸ் டு த ஆப்ஜெக்ட் when it is sitting or placed in the ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, எகெயின்ஸ்ட் த கிராவிட்டி கொடுக்குதுன்றதுனால. அப்போ இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே பறக்கும்போது இந்த அப்படியே இறங்கும்போது நான் தரையிலையும் கால் படலை, இவன் அப்படியே ஜம்ப் ஆன மாதிரியே இருக்குது. இந்த லிஃப்ட்டு வேகமாக ஓடிந்து போகுது. நல்லா கவனிச்சிங்க, ஆக்சலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சலரேஷன் டவுன். இப்போ இங்கே வந்து ஒயரிங்லாம் இருக்கும், ஜாயிண்டிங்லாம் இருக்கும். அப்போ இது வந்து தாங்கினே வரும் கீழே. இப்போ இந்த ஒயர் கட் ஆகுற பட்சத்தில் நம்ம வேகமாக ஓடுது முடியும். அப்போ கட்டானா எவ்வளோ வேகத்தில் வந்து முடியும் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் நோன் அஸ் த ஃப்ரீலி ஃபாலிங் பாடி, தடையின்றி தானே விழும் பொருள். சரி, இங்கே ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இந்த ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்கிறோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நடக்கிற ஃபோர்ஸ் என்ன, எம்ஜின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, when an object is moves towards the ground by the freely falling body method, so there is no initial velocity, the acceleration will be there. Acceleration means the acceleration due to gravity is there. There is no contact with the surface any surface, and also there is no normal force. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்த்துக்கிறோம். அதில் பாருங்கள், ஃப்ரம் த ஆசிலேட்டிங் டவுன்வர்ட்ஸ். இப்போ வந்து கீழே வந்து இறங்குது, ஆசிலேட்டிங் டவுன்வர்ட்ஸில் இறங்கும்போது நம்ம இது சொல்லிட்டு அந்த கண்டிஷன் ஆசிலேஷன் ஈக்குவல் டு ஜி. ஸோ நம்ம வந்து
ஆசிலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ்ன்ட்டு நம்ம வந்து எலிவேட்டரில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம் ஞாபகம் நினைக்கிறேன். இதுதான் n = m இன்ட்டு g m இன்ட்டு g மைனஸ் a. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அப்பியரண்ட் வெயிட் இருக்கு இல்லையா, அப்பியரண்ட் வெயிட்டு ஆக்சுவல் வெயிட் கீழே இறங்கும்போது அப்பியரண்ட் வெயிட் அதிகமாக இருக்கும், ஆக்சுவல் வெயிட் கம்மியாக இருக்கும் கீழே வரும்போது. ஸோ இந்த வெயிட் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இங்கே சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிலேஷன் டவுன்வர்ட்ஸ். இப்போ நம்ம சொல்கிறோம் ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் இந்த ஆசிலேஷன் பதில் இங்கே டியூ டு கிராவிட்டி தான். அந்த கிராவிட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது g மைனஸ் g 0 ஆகிடுது. தேர்ஃபோர் நார்மல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இதை தான் நான் முதலே சொல்கிறோம், தேர் இஸ் நோ நார்மல் ஃபோர்ஸ். சரி, அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா எந்த வித சர்ஃபேஸும் கான்டாக்டில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்கிறவங்க நீங்கள் இந்த வெயிட்லெஸ் ஆஃப் த ஃப்ரீலி ஃபாலிங் பாடினா ஒரு பொருள் கீழே விழுது, தடையின்றி விழுது, நம்ம எந்த வித ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல, இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது, அது மட்டும் வந்து விழுது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் ரைஸ் ஆகிட்டே இருக்குது டியூ டு த கிராவிட்டி. அப்போ வந்து ஆசிலேஷன் ரைஸ் ஆகுதுன்னா அதாவது ஜி தான் நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது. இங்கே எந்த வித சர்ஃபேஸ் கான்டாக்டும் கிடையாது, நார்மல் ஃபோர்ஸ் 0, இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ when a object oscillating downwards means there is a format here, normal force equal to mass into gravitational force minus acceleration. அந்த ஆசிலேஷன் தான் டியூ டு கிராவிட்டின்றதுனால we can substitute a as g. ஸோ நம்ம சிம்பிளை பண்ணும்போது n = 0. இது பேர் தான் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். இது வரைக்கும் ஒரு 2 மார்க். வெயிட்லெஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் நீங்கள் எழுதணும். ஸோ வென் லிஃப்ட் ஃபால்ஸ் வித் டவுன்வர்ட்ஸ், இப்போ வந்து என்ன லிஃப்ட் என்ன பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட்டோ எலிவேட்டரோ என்ன பண்ணுது, கீழே வந்து வேகமாக வருது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பிகம்ஸ் வெயிட்லெஸ்னஸ் ஆர் ஃப்ரீ ஃபால். இங்கே இதனுடைய வெயிட் அவனுடைய ஆக்சுவல் வெயிட்லேருந்து குறைய ஆரம்பிக்கிறான், ஃப்ரீ ஃபால், ஃப்ரீயாக வந்து கீழே விழுறான். இது எந்த இடத்துல சொல்கிறோன்னு சொன்னால், ஃப்ரீயாக வந்து விழுறான்னு சொன்னால் இங்கே ஏதாவது பிரச்சனைகள், இதுக்கு நடுவில் எந்த சர்ஃபேஸ் கான்டாக்டும் இல்லை, இந்த லிஃப்ட்டுக்கு எந்த சர்ஃபேஸ் கான்டாக்டும் இல்லைன்ற பட்சத்தில் இது வேகமாக தான் வந்து விழும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், எந்த வித சர்ஃபேஸ் கான்டாக்டும் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம நியூட்டன் சார் இருக்கார் இல்லையா, நியூட்டன் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் டு ஃபைண்ட் அவுட் த கிராவிட்டி. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு மாமரத்துக்கு கீழே உட்காந்துட்டுருக்காரு. அது அந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். மாமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கும்போது அந்த மாம்பழம் மேலேருந்து கீழே விழுது, இவருடைய தலையில் வந்து விழுது. மாம்பழம் அங்கேருந்து விழும்போது அது வெயிட்லெஸ், அப்படியே அங்கே அடுத்துக்கு அப்படியே விழுது, அங்கே யாரும் கீழே பிடிச்சி போடல. இவர் தலையில் வந்து படும்போது வேகமாக வந்து விழுது. ஸோ மெனி டிஸ்ட்ரக்ஷன், பெயின்ஸ் அதிகமாகிடுது. அப்போ அது என்ன காரணம் சொன்னால், இந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்சுவல் வெயிட்டு. அது ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்போது எவ்வளோ வெயிட்டோ அது இன்னொரு சர்ஃபேஸுக்கு வந்து இறங்கும்போது அந்த வெயிட்டு மாறாது. ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் ஸ்பீடில் வருது பாருங்கள், அங்கே மட்டும்தான் ஏரில் டியூ டு த கிராவிட்டி அந்த ஆப்ஜெக்டினுடைய வெயிட் லாஸுக்கு தெரியும். ஸோ இது வந்து நியூட்டனுடைய ஆப்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிச்சி. ஏன்னா இந்த ஆப்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு தான் நியூட்டன் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். அவர் நினச்சார், எப்போ ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, என்னமோ நடக்குது, அதனால தான் கீழே வருது, ஒருவேளை பூமி மேலே போதா இல்லை அது கீழே வருதான்ட்டு யோசனை பண்ணி கொண்டு வந்தார். ஸோ இப்போ ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் அதனுடைய வெயிட்லெஸ்னஸ் எதனால் ஏற்படுதுன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நியூட்டன்னு சொல்லியாச்சு. இப்போ அதேமாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டு இப்போது ஸ்பேஸில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஸ்பேஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு எர்த்துக்கு மேலே, இந்த ஆப்ஜெக்டினுடைய மூமெண்ட்டை பொறுத்த மட்டும் அதனுடைய வெயிட்லெஸ்னஸ் எப்படி இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம சேட்டலைட் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், சேட்டலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பூமி. இட் இஸ் த எர்த்து, சென்டர் ஆஃப் த எர்த்து, radius of the earth. Satellite is here in the certain height h. இப்படி சுற்றி வருது. இதை பற்றி விரிவாக நம்ம பார்த்தோம், லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்.
ஸோ இங்கே ஹச் இதனுடைய ஹைட் வந்து ஹச். சரி, இப்போ இங்கே என்னென்னா இங்கே இருக்கிற அந்த சேட்டலைட்டுக்கு நம்ம ஸ்பேஸில் விட்டோம்னா அது இந்த அட்மாஸ்பியருக்கு மேலே போயிட்டு அதனுடைய பாத்தில் விட்டோம்னா இந்த ஆர்பிட்டில் என்ன பண்ணோம், சுற்றி வரும். இது நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் அது உள்ளே இருக்கிற அஸ்ட்ரானட்ஸ் பார்த்திங்கன்னா, விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அது உள்ளே இருக்கும்போது அவங்க எப்படி வந்து வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மிதந்துகிட்டே போவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போது அப்படி அங்கே வெயிட்லெஸ், அங்கே எந்தவித ஈர்ப்பும் இல்லைன்னு சொன்னால் எப்படி அதனுடைய ஆர்பிட்டெல்லாம் சுற்றி வரும். ஏன்னா லாஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ த சேட்டலைட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த்னா அது டியூ டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஏன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸையும் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் நம்ம ஈக்குவல் பண்ணி ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வந்தோம். அதான் ஆர்பிட்டால் வெலாசிட்டின்னு பார்த்தோம். ஸோ எந்தவித அட்ராக்ஷனும் இல்லாமல் அது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வர முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அஸ்ட்ரானட்ஸ் இன் த சேட்டலைட் ஹேஸ் நோ கிராவிட்டி. சேட்டலைட்டுக்கு உள்ளே இருக்கிற அஸ்ட்ரானட்ஸுக்கு எந்தவித ஒரு ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம டிவியில் இந்த திரைப்படத்தெல்லாம் காட்டுறதை பார்த்தீங்கன்னா, அது உள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே ஸ்பேஸுக்கு போய்ட்டு எந்தவித ஒரு ஃபீலும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் அது ராங் மெத்தடுன்றாங்க. அது நம்ம அந்த மாதிரி சொல்கிறது தப்புன்றாங்க. ஏன்னா ஒரு தொலைதூரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து கற்பனை பண்ணுறது என்னென்னா, அதில் வந்து எந்தவித ஒரு ஈர்ப்பு இருக்காது, அது ஒரு லாங் மெத்தட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுனால நம்ம அது கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறோம். ஆனால் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வெரி க்ளோஸ் டு த எர்த்துக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. ஏன்னா வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு இல்லைன்னா அது வந்து அதனுடைய பாத்தில் சுற்றவே முடியாது. அது எங்கன்னா சர்ஃபேஸ் ஆஃப் த சேட்டலைட்டு அது ஆக்ட் ஆகிடுது, பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஆஃப் த சேட்டலைட். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் தே காண்ட் எக்ஸர்ட் எனி ஃபோர்ஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த சேட்டலைட். இதனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அதனுடைய ஃப்ளோரில் எந்தவித ஒரு ஃபோர்ஸும் எக்ஸர்ட் ஆகலை. அப்போது ஸோ தெர் இஸ் நோ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் இட். அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நார்மல் ஃபோர்ஸ் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. அப்போது எந்த ஃபோர்ஸுமே இல்லைன்னா அது நிலையாக ஒரு இடத்துல நிற்கும் அப்படின்ட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக பூமிக்கு மிக அருகாமையில் தான் அந்த சேட்டலைட்டு ரிவால்வ்ஸ் வர்றதுனால சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். சரி, இங்கே ஸோ அஸ்ட்ரானட்ஸ் ஆர் இன் வெயிட்லெஸ்னஸ். அதனால தான் இந்த அஸ்ட்ரானட்ஸ் என்னென்னா இப்படி இருக்கிறாங்க, வெயிட்லெஸ்னஸாக இருக்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதனுடைய ஈர்ப்பு சக்தி இருந்துகிட்டு தான் இருக்கும். நாட் ஓன்லி அஸ்ட்ரானட்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் வெயிட்லெஸ்னஸ் தான். வெயிட்லெஸ்னஸ்னால் அதுக்கான ஆக்சுவல் வெயிட்னு ஒன்று இருக்கும். ஆனால் அங்கே ஸ்பேஸில் போய்ட்டோம்னா எல்லாமே வந்து சேம் வெயிட் தான். எல்லாமே நம்ம குதிச்சாலும் சரி, ஒரு சின்ன பேப்பரை தூக்கி போட்டாலும் சரி, ஒரே மாதிரி தான் நம்ம மூவ் ஆகும். ஸோ இது என்ன காரணம்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஏன் வந்து அஸ்ட்ரானட்ஸ் வந்து வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கான பதில் இதில் இருக்குது, நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தாலும் உள்ளே வந்து அவங்களுடைய இப்போ இங்கே சொல்கிற மாதிரி திஸ் காண்ட் எக்ஸர்ட் எனி ஃபோர்ஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த சேட்டலைட். ஸோ தேர் இஸ் நோ நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் இட். அதனால் நார்மல் ஃபோர்ஸ் இல்லாததுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெயிட்லெஸ்னஸ் தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கும் இது ஒரு 2 மார்க் தான், இது ஒரு 2 மார்க் தான். இது ஒரு ரீசனபிள் கொஷின்ஸ். ஏன் வந்து அஸ்ட்ரானட்ஸ் வந்து அந்த சேட்டலைட்டுக்குள்ளே வந்து மிதக்கிறாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஓகே children, thank you for watching this video. We can see at the next video. Thank you.